முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு ஊழியம் பண்ணுங்க. ட்ரெயின் தம், டீச் தம், கம்யூனிகேட் தம். பிள்ளைகளோடு பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கையின் பின்விளைவுகளை சொல்லுங்க. இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாம். நிச்சயம் உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். ஆபிரகாம் ஜெபித்தானே இஸ்மவேலுக்காக, என் பிள்ளை பிழைத்திருப்பானாக. யாக்கோபு ஜெபித்தான் யோசேப்பின் பிள்ளைகளுக்காக. இவர்கள் பேர் நிலைத்திருக்க கடவுள். எனக்கு பேர் நிலைத்திருக்கிறதே யோசேப்பின் பிள்ளைகள், சந்ததிகள், கோத்திரங்கள். உங்களுடைய பிள்ளைகள் இப்படி நிலைத்திருப்பார்கள். நீங்களும் அவளை பார்ப்பீங்க. யோபு சொன்ன மாதிரி, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும். Be faithful in your responsibility. Be faithful in your duties. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில உண்மையாயிருங்கள், உத்தரவாதமாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்க வீடு ஒரு மிகப்பெரிய பரலோகமாய் மாறும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, don't give up. சோர்ந்து போயிட வேண்டாம். எந்த மனிதனையும் ஆண்டவரால மாற்ற முடியும். தீயவனையும் திருடை மாற்று, அதாவது வருமம் காப்போம். இப்ப ஜெபிக்கலாம், பின்னால் ஜெபிச்சு அர்த்தமே இல்லை. Take them to church. பிள்ளை கண்டி, instruct them, communicate them, evangelize them, encourage them. நாளை இந்தியாவில உடைய பிள்ளைகள் இன்னொரு டாக்டர் பில்லி கிரகாமாய், இன்னொரு டிஜிஎஸ் அவர்களாய், இன்னொரு எம்எல் ஜெபசிங் அவர்களாய், இன்னொரு மிகப்பெரிய இன்றைக்கு இருக்கிற மோகன்சி அவர்களாய் ஒரு பிள்ளைகள் மாற விரும்புங்கள், வாஞ்சியுங்கள், வளர்த்திடுங்கள். அந்த பொறுப்பு, அந்த கடமை உண்மையாக செய்யுங்கள். விதையுங்கள், நீதி கொத்ததாய் விதையுங்கள், அறுவடை செய்வீர்கள். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த பிள்ளைகளுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர். மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை நாங்கள் சரியாய் பயன்படுத்த, ஞானமாய் பயன்படுத்த, கருத்தாய் பயன்படுத்த, கவனமாய் பயன்படுத்த, உண்மையாய் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவரே, நம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு உபாரி மைந்தர்களா இருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளித்தப்பி போன பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, பெற்றோரை கண்ணீர் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் ஒளிமர கன்றுகளைப் போல, சித்திரம் தீர்க்கப்பட்ட மூளை கற்களைப் போல, தேவனுக்கு என்று பயன் கொடுக்கிற பிள்ளைகளா எங்கள் பிள்ளைகள் மாறிட்டும்.